உழவர் உலகம். பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். என்ன இது என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கால் ரொம்ப வலிக்குது. ஒருவேளை வீட்டுல நிறைய வேலை செஞ்சுட்டனோ? என்ன பொண்ணி, எப்பவும் சுறுசுறுப்பா இருப்ப, ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? ரொம்ப சோர்வா இருக்க. வா மருதாணி, கால் ரொம்ப வலிக்குது, அதான் ரொம்ப சோர்வா இருக்கு. ஏன் புள்ள, என்னாச்சு? என்னன்னு தெரியல புள்ள. சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம வா புள்ள, முதல்ல போய் மருத்துவரை பார்த்துட்டு வருவோம். சரி புள்ள, இதோ வரேன், இரு, கதவை அடைச்சிடுறேன். பொன்னி, மருத்துவர் கொடுத்த மருந்துகளை சரியா சாப்பிடணும், புரியுதா? கண்டிப்பா மருதாணி. அதோட மருத்துவர் என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கா? சத்தான உணவுகளை உணவுல எடுத்துக்கணும்னு சொன்னாரு. ஆமா பொன்னி, நம்ம ஆரோக்கியத்துக்கு உணவோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். பொன்னி, அங்க பாரு, அந்த வண்டியில ஏதோ துண்டு சீட்டு தராங்க. ஆமா புள்ள, என்னவா இருக்கும்? இரு இரு, நான் போய் அந்த சீட்டை வாங்கிட்டு வரேன். அதுல என்ன எழுதிருக்குன்னு பாப்போம். சரி புள்ள. அண்ணே, எனக்கும் ஒரு சீட்டு கொடுங்கண்ணே. என்ன எழுதிருக்கு இதுல? என்ன இந்த புள்ள சீட்டை படிச்சுக்கிட்டே வருது? அப்படி என்ன எழுதியிருக்கு அதுல? பொன்னி, இங்க நாம வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. உன் கால் வலியும் குணமாக போகுது. நாம பயன்படுத்துற உணவோட முக்கியத்துவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். என்ன சொல்ற மருதாணி? யார் இத பத்தி சொல்ல போறாங்க? இங்க பாரு பொன்னி, நம்ம ஊரு வேளாண்மை அறிவியல் நிலையத்துல நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான தகவல்களை சொல்ல போறாங்களாம். வாப்புள்ள, அங்கன போய் அவங்க சொல்ற விவரங்களை கேட்டுப்புட்டு பிறகு வீட்டுக்கு போவோம். இதோ வரேன் மருதாணி, வா போலாம். இரு இரு புள்ள, உனக்கு கால் வலிக்கும்ல, நாம ஆட்டோலயே போயிடலாம். சரி மருதாணி. பொன்னி, அங்க பாரு புள்ள, இந்த விவரங்களை கேட்கறதுக்காக எம்புட்டு பேர் வந்திருக்காங்கன்னு. ஆமா மருதாணி, வா வா, விவரங்களை சொல்ல வந்துட்டாங்க. நம்ம போய் முன்வரிசையில உட்காந்துட்டு கேட்கலாம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் நல நுண்ணுயிரிகளின் பங்கு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம். நமது உடல் ஆரோக்கியத்துக்கு குடலோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம குடல் ஆரோக்கியமா இருந்தாதான் உட்கொள்ற எந்த உணவுமே சீரா செரிமானம் ஆகும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீரற்ற உணவு முறை, மன அழுத்தம், குறைவான தூக்கம், பதப்படுத்தப்பட்ட உணவு, ப்ராசஸ்டு ஃபுட் மற்றும் அதிக சர்க்கரை கொண்ட உணவுகளையே நம்ம சாப்பிட்றோம். அதனால நம்ம குடல்ல இருக்க நுண்ணுயிர் எல்லாமே அதிகமாக சேதமடையுது. தற்போது குடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுல மக்களிடத்துல அதிகமாக விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. நம்ம உடல்ல 2 வகையான பாக்டீரியாக்கள் இருக்கு. அதுல ஒன்று நன்மை செய்யும் பாக்டீரியா, மற்றொன்று உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா. நம்ம உடல் ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு நம்ம குடல்ல நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அதிக எண்ணிக்கையில இருக்கிறது ரொம்ப அவசியங்க. இவ குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதோடு மட்டுமில்லாம நம்மளோட ஒட்டுமொத்த நல்ல வாழ்வுக்குமே முக்கியமாகவும் அத்தியாவசியமாகவும் இருக்குது. எனவே நமது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ப்ரோபயாட்டிக் உணவுகளை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கொள்ளணும். நம்ம ப்ரோபயாட்டிக்ஸ் உணவுகள்னா என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ரோபயாட்டிக்ஸ்னா என்ன? ஒரு ஆச்சரியம் சொல்றேன் கேளுங்களேன். நம்முடைய தேகத்திலையும் குடல் பகுதியிலையும் வாழும் நுண்கிருமிகளின் எண்ணிக்கை நம்ம உடல்ல இருக்க செல்லை விட 10 மடங்கு அதிகமா இருக்குமா. நம்ம உடல்நிலை சரியில்லாதப்போ நம்ம உட்கொள்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் குடல்ல உள்ள அனைத்து பாக்டீரியாக்களையுமே அழிக்கும். அந்த சூழ்நிலையில நம்ம குடல்ல உள்ள பாக்டீரியாக்களோட இயற்கையான சமநிலை சீர்குலையும் போது மீட்டெடுக்கிறதுக்காக உயிருள்ள நல்ல பாக்டீரியாக்களையே ப்ரோபயாட்டிக் பாக்டீரியான்னு நம்ம அழைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும், ப்ரோபயாட்டிக் பாக்டீரியான்றது நல்ல பாக்டீரியா. நம்ம குடல்ல இயற்கையான சமநிலை சீர்குலையும் போது அதை சமநிலைப்படுத்துறதுக்காக உருவாகக்கூடிய பாக்டீரியாவே ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா. ஸோ ப்ரோபயாட்டிக் உணவுகள்னா என்ன? நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் அடங்கிய உணவுகளை தான் நம்ம ப்ரோபயாட்டிக் உணவுகள்னு நம்ம அழைக்கிறோம். சரி, ப்ரோபயாட்டிக் பத்தி பார்க்குறோம், ப்ரோபயாட்டிக் உணவு பத்தி பார்க்குறோம். இப்போ ப்ரீபயாட்டிக்ஸ், சிம்பயாட்டிக்ஸ்லாம் ஏதோ சொல்றாங்களே, அது பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ப்ரீபயாட்டிக்ஸ்னா என்ன? செரிமானம் ஆகாத உணவு மூலப்பொருட்களை கொண்டதுதான் ப்ரீபயாட்டிக்ஸ். அதாவது ப்ரோபயாட்டிக்ஸ் பாக்டீரியா, நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உணவாக அமையும் பொருட்களையே நம்ம ப்ரீபயாட்டிக்ஸ்னு அழைக்கிறோம். இது நோய் எதிர்ப்பு தன்மையெல்லாம் அதிகரிச்சு கொடுக்கும். இந்த ப்ரீபயாட்டிக்ஸ் எதுலெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்? நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், உதாரணமா வாழைத்தண்டு, பீன்ஸ், வெங்காயம், பூண்டு, பழங்கள், பழங்களான தக்காளி, தர்பூசணி, வாழைப்பழம், தேன், பருப்பு வகைகள், கொண்டைக்கடலை, முழு தானியங்களான பார்லி, ஓட்ஸ், இதுல எல்லாம் அதிகமா இந்த ப்ரீபயாட்டிக்ஸ் இருக்கு.
இந்த தானியங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பீட்டா குளுக்கான்ற நார்ச்சத்து செரிமான மண்டலத்துல இருக்கிற நன்மை செய்யக்கூடிய நுண்ணீர்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம எடுத்துக்கக்கூடிய பாதாம், பிஸ்தா கொட்டைகள் மற்றும் ஆளி விதைகளையும் நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டா இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் நம்மளுக்கு எளிதில் உணவுல கிடைக்கும். சரி, சிம்பயோட்டிக்ஸ்னா என்ன? சுருக்கமா நம்ம சொல்லணும்னா சிம்பயோட்டிக்ஸ்ன்றது ப்ரோபயோட்டிக்ஸ் மற்றும் ப்ரீபயோட்டிக்ஸ் இணைக்கக்கூடிய உணவுப் பொருளையே குறிக்கும். அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ்ன்றது உயிருள்ள நுண்ணீரிகள், லைவ் மைக்ரோ ஆர்கானிசம், மற்றும் அதோட வளர்ச்சிக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ப்ரீபயோட்டிக்ஸ். இது ரெண்டையும் சேர்த்தது தான் நம்ம சிம்பயோட்டிக்ஸ் சொல்றோம். பெரும்பாலும் சப்ளிமெண்ட் வடிவில் தான் கிடைக்கும். ஆனா அதை நம்ம உணவுலையும் நம்ம எடுத்துக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம தயிர் எடுத்துக்கலாம். தயிர்ல என்ன இருக்கு? லாக்டோபேசிலஸ்ன்ற நல்ல நுண்ணுயிரி அதுல நிறைய இருக்குது. அது ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ்னு சொல்றோம். வெங்காயம் எடுத்துக்கிறோம். வெங்காயம் என்னன்னு சொல்றோம்? அது ப்ரீபயோட்டிக்ஸ்ல வருது. ஸோ தயிர் வெங்காய பச்சடி நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ப்ரோபயோட்டிக்ஸும் கிடைக்குது, ப்ரீபயோட்டிக்ஸும் கிடைக்குது. ஸோ இதை நம்ம சிம்பயோட்டிக்ஸ்னு சொல்லலாம். இதே போலவே தயிரும் வாழைப்பழமும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சிம்பயோட்டிக்ஸ் ஃபுட்டா நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ்னா என்னங்க? அது எதுல எல்லாங்க இருக்கு? நம்ம வழக்கமா உபயோகப்படுத்துற தயிர், மோர், நீராகாரம், லெஸ்ஸி, கேழ்வரகுலேருந்து பண்ணக்கூடிய களி, கூழு, நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ஊறுகாய், இட்லி, தோசை, அப்புறம் சீஸ் இதுலயுமே இருக்கு. இது போக வெளிநாடுகள்ல கிம்ச்சி, கொம்புச்சா, மீசோ, கெஃபி, டெம்பே இப்படின்னு இதோட லிஸ்ட் அதிகமா நீண்டுகிட்டே போகுங்க. உதாரணத்துக்கு ஒரு மோர் எடுத்துக்கலாமே. மோர்ல ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குங்க. ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்னங்க நம்ம பார்த்தோம்? லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா, பிஃபிடோபாக்டீரியம், இது மாதிரி நிறைய ப்ரோபயோட்டிக் வகைகள்லாம் இருக்கு. இதுல லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா அதிகமா மோர்ல இருக்குது. இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா மோர்ல இருக்கும்போது நம்ம உதாரணத்துக்கு வயிற்றுப்போக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா மோரை பருக சொல்லி நம்ம சொல்லுவோம். அது நம்மளோட மருத்துவ மரபு. ஸோ மோர் வயிற்றுப்போக்கின் போது இழந்த நீர் தத்துவத்தை மீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சு அந்த நிலைமையை சரி செய்யவும் உதவுது. அது மட்டும் இல்லாம உடலுக்கு குளிர்ச்சியையும் தருது. இது போலதாங்க தோசை மற்றும் இட்லி. இது தென்னிந்தியாவோட முக்கியமான உணவு. அரிசி மற்றும் உளுந்தம்பருப்புகளை அரைச்சி அதை மாவாக்கி புளிக்க வைக்கும் மூலம் தான் நம்மளுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா, நன்மை செய்யும் பாக்டீரியா அதிகமா உருவாகும். புளிக்க வைக்கிறதுக்கும் அதாவது நொதிக்க வைக்கிறதுக்கும் புளிக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புளிக்க வைக்கிறதுனா என்னங்க? மாவு இப்ப நீங்க இட்லி மாவு ஆட்டுறீங்கன்னா அதை ஒரு 8 மணி நேரம் வச்சீங்கன்னா அது நொதிச்சு போகும். அதுக்கு பேர் ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி நொதிக்க வைக்கும் போது நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வளர்ந்துருக்கும். புளிக்க வைக்கிறதுனா என்ன? அதே நொதித்தல் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு 2 நாள் 3 நாள் நம்ம ஊறுகாய் போடுறோம் இல்லையா, 2 நாள் 3 நாள் நம்ம அதை அப்படியே விட்டோம்னா நன்மை செய்த பாக்டீரியா அதிகமா வளர்ந்துருக்கும். அதுதான் நொதிக்கிறது. சோ புளிக்க வைக்கிறதுன்றது 8 மணி நேரம் வச்சிருந்தாலே நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா வளர்ந்துருக்கும். ஸோ அந்த தோசை மற்றும் இட்லியிலையும் ப்ரோபயோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளுக்கு கிடைக்கும். இது போல ஊறுகாய் எடுத்துக்கோங்களேன். இது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றொரு பிரபலமான உணவு. இதை நம்ம நொதிக்க வைக்கிறது மூலம் இந்த ஊறுகாயில ப்ரோபயோட்டிக்ன்ற பாக்டீரியாவோட வளர்ச்சியை அதிகமா நம்ம கொண்டு வரலாம். இதே போலவே பனீரும் நம்ம சொல்லலாம். பனீர் எப்படி பண்ணுவோம்? பாலை நொதிக்க வச்சு நம்ம தயாரிக்கிறோம். அதில் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குன்னு நம்ம தெரியும். இதை நம்ம சாலடாவோ சாண்ட்விச்சாவோ நம்ம செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டு நம்ம குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். இதை போல நம்ம சீஸ், பாலாடை கட்டி, நம்ம சீஸ்ன்னு சொன்னோம்னா எல்லா சீஸ்லயுமே ப்ரோபயோட்டிக் இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க. பதப்படுத்தப்படாத பால்ல இருந்து தயாரிக்கிற மென்மையான பாலாடை கட்டி, அதாவது சாஃப்ட் சீஸ்ன்னு சொல்லக்கூடிய மொசரல்லா, ஸ்விஸ் சீஸ்ல தாங்க ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அதிகமா இருக்கு. நம்ம வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கெஃபீர்ன்ற தயிர் அதிகமா பயன்படுத்துறாங்க இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்டா. இந்த கெஃபீர்ன்ற தானியத்துல லாக்டிக் அமில பாக்டீரியாவையும் ஈஸ்டையும் சேர்த்து அதை நொதிக்க வச்சாங்கன்னா அது கெஃபீர் தயிர் நம்மளுக்கு கிடைக்குங்க. இது போல ஒரு 4-5 லிஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்க. சார்க்ராட், கிம்ச்சி, டெம்போ, மீசோ. சார்க்ராட்ன்றது என்னன்னா புளிக்க வைக்கப்பட்ட முட்டைக்கோசுங்க. அதுல லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா அதிகமா வளர்ந்துருக்கும். அதான் நன்மை செய்யும் பாக்டீரியா. இதுல அதிக அளவு நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும். லுட்டீன், ஜாக்சாண்டின் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கண்ணோருக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடியது. கிம்ச்சின்றது முள்ளங்கி மற்றும் முட்டைக்கோசு சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஒரு புளித்த உணவுங்க. டெம்போ, மீசோன்றது புளிக்க வைக்கப்பட்ட சோயா பீன்ஸ்ல இருந்து தயாரிப்பாங்க. இதுலயும் லாக்டோபேசிலஸ் கவுண்ட் அதிகமா இருக்கும். கொம்புச்சான்னு சொல்லி ஒரு பானம் ஒன்று இருக்கு. அது பச்சை தேயிலை இல்ல கருப்பு தேயில இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு டீ தான் கொம்புச்சான்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ப்ரோபயோட்டிக்ஸ் உணவை பத்தி பார்த்தோம். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் உணவை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு என்னங்க நன்மை கிடைக்கும் உடலுக்கு? அது முதல்ல என்ன பண்ணுன்னா செரிமான ஆரோக்கியத்துக்கு நன்மை தருங்க. இந்த மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கும் போது செரிமான மண்டலத்துல நல்லா வேலை செஞ்சு அதை நல்லா மேம்படுத்த உதவும். வயிற்றுப்போக்கு, வயிறு உப்பிசம்,
அசிடிட்டி மற்றும் வயிறு சம்பந்தமான தொற்றுகள்ல இருந்தும் நம்மளை காப்பாற்றும். மலச்சிக்கலையும் இது குணப்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, நம்மளோட எடையை சீராக வச்சுக்கிறதுக்கும் இது உதவும். யாரெல்லாம் உடல் பருமனா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்க இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் உடல் பருமனை ஈஸியா குறைச்சிடலாம். உடல் பருமன் உள்ளவங்களோட குடல்ல சில நுண்ணுயிர்கள் இருக்கும். அது சாதாரண மக்களோட குடல்ல இருக்க நுண்ணுயிர்கள் இருந்து வேறுபட்டு இருக்கும். அவங்களால உணவு அதிகமா சாப்பிடுற டெம்டேஷன் ஏற்படும். ஆனா நீங்க ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் எடுத்தீங்கன்னா அதிகமா சாப்பிடுற ஆசையை அது கட்டுப்படுத்திடுங்க. அது மட்டும் இல்ல, மனசோட ஆரோக்கியத்துக்கும் இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் ரொம்ப நல்ல மருந்தா இருக்கும். குடலோட ஆரோக்கியமும் மனசோட ஆரோக்கியமும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. மன அழுத்தம், கோபம், மன உளைச்சல், ஞாபக மறதி, இந்த மாதிரி மனநல பிரச்சனைகளுக்கும் சில நரம்பியல் சிகிச்சைகளுக்குமே இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் நல்ல பயன் அளிக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகரிக்கும். ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சிகள் சொல்றாங்க. தொற்று நோயிலிருந்தும் நம்மளை காப்பாத்திக்கலாம். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபுட் சர்க்கரை பால்ல இருக்கக்கூடிய லாக்டோஸ்ன்ற ஒரு சகிப்புத்தன்மையை சரி செய்யறதுக்கும் இது உபயோகமா இருக்கும். அதனால லாக்டோஸ் சகிப்புத்தன்மை, அதாவது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. அவங்களால பால் பொருட்களை எடுத்துக்க முடியாது, அவங்களுக்கு அலர்ஜி வரும். அந்த மாதிரி லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இருக்கிற நபர் கூட இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதே போல வளர்ச்சிதை மாற்றத்தால ஏற்படக்கூடிய சிக்கல் தான் நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய்கள் வரும்போது நம்மளுக்கு உடல்ல வீக்கம் வருது. அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் ப்ரோபயோட்டிக்ஸ் சிறந்த உணவா இருக்குங்க. இப்ப குடல் ஆரோக்கியத்தை காக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவெல்லாம் தவிர்க்கலாம், உணவுல சேர்க்காம இருக்கலாம். பொரித்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்க கூடாது. அதிகம் சொல்ல முடியாது, பொரித்த உணவுகளே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. துரித உணவுகள், பொரித்த உணவுகள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு உப்பிசம், அசிடிட்டிலிருந்து நம்மளை காத்துக்கலாம். அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அறவே தவிர்க்கிறது நல்லது. இப்போ ஒரு சக்கரை வியாதி இருக்குன்னா அவங்க ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் சேர்த்த ஸ்வீட்ஸை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவெல்லாம் அதை அழிச்சிடும். அதே மாதிரி ஆல்கஹால் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம குடலில் இருக்கக்கூடிய pHோட சமநிலையை பாதிக்கும். அதனால் ஆல்கஹால் சாப்பிடாமல் இருக்கிறதும் நல்லது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் உணவை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக வாழுங்க. இதுவரை உடல் ஆரோக்கியத்தில் நல நுண்ணுயிர்களின் பங்கு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி. கீதா அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள். ஆஹா, நம்ம அன்றாட வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்கள்ல இவ்வளவு நன்மைகள் இருக்கா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு பிள்ளை. ஆமாம் புள்ள, அது மட்டும் இல்ல, அந்த பொருட்கள்ல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு, அதை எப்படி நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. பொன்னி, அதோட இவங்க சொன்ன விஷயங்களை நாம நம்ம வீட்டுல முறைய கடைபிடிக்கணும். கண்டிப்பா மருதாணி. அதோட நம்ம பண்ணையில கிடைக்கிற பால் சார்ந்த பொருட்கள்ல எம்புட்டு சத்துக்கள் இருக்குன்னு இப்பெல்லாம் தெரியுது. நெசந்தான் புள்ள, இனி நம்ம கால்நடைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகளை நாம கொடுத்து பராமரிச்சு வளர்க்கணும். கண்டிப்பா. அப்ப நாம புறப்படலாமா? சரி பொன்னி, ஆட்டோ நமக்காக காத்திருக்கு, வா போவோம். சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, பிஸ்கட், உப்புமா, பூரி எல்லாம். சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, பிஸ்கட், உப்புமா, பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை, அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. பக்குவமா செய்திடவே கோதுமை, அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. கோதுமை மனதில் வை, கோதுமை மனதில் வை. சுவைதா சேமியா நூடில்ஸ் ரவை மைதா, நீ கேளையா தேடி உண்ண சுவைதா. சுண்ணாம்பு, புரதம், இரும்பு, பி உயிர் சத்து நிறைய இதில் தான். சுண்ணாம்பு, புரதம், இரும்பு, பி உயிர் சத்து நிறைய இதில் தான்.
பி உயிர் சத்து நிறைய இதில் தான். சப்பாத்தி ரொட்டி அல்வா உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. கர்ப்பிணிகளும் இதய நோய்வாட்டும் பெரியோர் உடல் பெருத்தவர்களும் பாலூட்டும் தாய்மாரும் கர்ப்பிணிகளும் இதய நோய்வாட்டும் பெரியோர் உடல் பெருத்தவர்களும் நீரிழிவு நோய் பிடித்து வாடுவோர்களும் எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம். நீரிழிவு நோய் பிடித்து வாடுவோர்களும் எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம். சப்பாத்தி ரொட்டி அல்வா உமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. கோதுமை மலச்சிக்கலை போக்குவது கோதுமை. நார்ச்சத்து நிறைஞ்சது கோதுமை மலச்சிக்கலை போக்குவது கோதுமை. கலோரி கொடுப்பது கோதுமை நாம் மலிவாக வாங்குவது கோதுமை. கலோரி கொடுப்பது கோதுமை நாம் மலிவாக வாங்குவது கோதுமை. சப்பாத்தி ரொட்டி அல்வா உமா பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. கோதுமை மனதில் வை, கோதுமை மனதில் வை. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். விதை சேமிப்பில் பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகள் மேலாண்மை. விதை சேமிப்பின் மிக பெரும் எதிரிகளாக கருதப்படுபவை புழு பூச்சிகள் ஆகும். இவற்றால் ஏற்படும் இழப்பு 2.55% ஆகும். புழு பூச்சிகள் விதைகளிடையே தோன்றி விதைகளை துளைத்து அவற்றின் சத்து பகுதிகளை உண்பதோடு அவை வெளியிடும் கழிவுப் பொருட்களால் விதைகளை அசுத்தப்படுத்துகின்றன. அவற்றை மனிதன் உண்பதற்கே தகுதியற்றவை ஆக்கிவிடுகின்றன. விதைகளில் பூச்சிகளின் கழிவுப் பொருட்கள் சேர்வதால் ஈரப்பதமும் அதிகரிக்கும். ஈரம் அதிகமுள்ள விதைகளிடையே பூஞ்சானம் உருவாகி விதைகளை கெட்டியாக்கி துர்நாற்றம் வீசச் செய்து முளைக்கும் திறனை இழக்கச் செய்கிறது. அந்த வகையில் முதலில் அரிசி வண்டு பற்றி அறிந்து கொள்ளலாம். இவ்வண்டு கோதுமை, மக்காச்சோளம், சோளம் மற்றும் நெல் விதைகளை சேதப்படுத்துகின்றன. தாய் வண்டு விதைகளின் மேல் பாகத்தை சுரண்டி முட்டையிட்டு அதை ஒருவித திரவத்தினால் மூடிவிடும். புழுக்கள் விதையின் உள்ளே இருந்து கொண்டு உண்டு வாழ்ந்து சுமார் 25 நாட்களில் கூட்டுப்புழுக்களாக மாறிவிடுகின்றன. கூட்டுப்புழுக்களிலிருந்து சுமார் 10 நாட்களில் தாய் வண்டுகள் தனது கூரிய அலகால் துளையிட்டு வெளிவருகின்றன. ஆகவே விதைகளின் மேல் காணப்படும் துவாரங்கள் வண்டுகள் வெளிவந்த துவாரங்களாகும். அடுத்ததாக நெல் துளைக்கும் வண்டு. இவ்வண்டுகளால் தாக்கப்படும் விதைகளில் நெல், கோதுமை, சோளம், மக்காச்சோளம் மற்றும் மிளகு ஆகியவை முக்கியமானவையாகும். இவை முட்டைகளை தனித்தோ அல்லது வட்டமாகவோ தானியம், கோணிப்பைகள், துவாரங்கள் மற்றும் சுவர் இடுக்குகளில் இடுகின்றன. புழுக்கள் மெதுவாக ஊர்ந்து சென்று தானியங்களை துளைத்து உண்டு மாவாக்கிவிடும். இப்புழுக்கள் தாக்கப்பட்ட முட்டைகளிலிருந்து மாவு கொட்டச் செய்யும். அடுத்து காப்ரா வண்டு. இவ்வண்டுகள் கோதுமை, சோளம், மக்காச்சோளம், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களின் விதைகளை சேதப்படுத்தும். வண்டுகள் முதலில் விதைகளின் முளைப்பை உண்ண ஆரம்பித்து பின்னர் முழுவதையும் சேதப்படுத்துகின்றன. இதனால் விதைகள் சக்கையாகி விடுகின்றன. இப்பூச்சியின் சேதம் முட்டைகளின் மேல் பாகங்களில் மட்டுமே காணப்படுகின்றது. இப்புழுக்கள் சேமிப்பு கிடங்குகளில் காணப்படும் துவாரங்கள் மற்றும் இடுக்குகளுக்குள்ளே சென்று மறைந்து கொள்ளும் குணம் கொண்டவை.
அடுத்து பயறு வண்டு. இவ்வண்டுகள் பயறு வகைகளை மட்டுமே தாக்க வல்லது. தாய்ப்பூச்சிகள் 100 முட்டைகளை தனித்தனியாக பயறுகளின் மேல் இடும். முட்டைகளிலிருந்து சிறிய புழுக்கள் தானியத்தை குடைந்து சென்று உட்பகுதியை உண்கின்றன. தாக்கப்பட்ட தானியத்தின் மேல் தோல் மட்டும் தனியாக காணப்படும். இப்பூச்சியின் தாக்குதல் பயறு வகைகளின் அறுவடைக்கு முன்பே ஆரம்பமாகின்றது. அடுத்து சிவப்பு மாவு வண்டு. இதன் தாய்ப்பூச்சியும் அதன் புழுக்களும் மாவு பண்டங்களை உண்டு வாழ்கின்றன. இவை உடைந்த தானியங்கள் மற்றும் அரைத்த மாவு பொருட்களை உண்டு சேதம் விளைவிக்கின்றன. சேதப்படுத்தப்பட்ட பண்டங்களில் ஒருவித துர்நாற்றம் ஏற்படும். முட்டைகளிலிருந்து 2 நாட்களில் புழுக்கள் வெளிவரும். விதைகளின் ஈரத்தன்மை 12% மேற்பட்டால் இப்பூச்சிகள் தானியத்தை முழுமையாக சேதப்படுத்தும். அடுத்து அரம் போல் அமைப்பு கொண்ட வண்டு. இவ்வண்டுகள் கோதுமை, சோளம் மற்றும் முந்திரி விதைகளை சேதப்படுத்துகின்றன. இவ்வண்டின் கழுத்து பகுதியில் ஒவ்வொரு புறத்திலும் 6 பற்கள் போன்ற அமைப்பு காணப்படும். இவ்வண்டுகள் முழு விதைகளை தாக்காது. மற்ற பூச்சிகளால் தாக்கப்பட்ட தானியங்களையே இவை தாக்கும். புகையிலை மற்றும் மருந்து கடை வண்டு. இவ்வண்டுகள் சிவப்பு மிளகு, மஞ்சள், மிளகாய் விதை முதலியவற்றை சேதப்படுத்துகின்றன. நெல் அந்துப்பூச்சி. இப்பூச்சிகள் வயலிலும் விதைகளை தாக்குகின்றன. நெல், மக்காச்சோளம், சோளம், பார்லி மற்றும் கோதுமை விதைகளை வயலிலும் தாக்குகின்றன. இப்பூச்சிகள் உமி நீக்கப்படாத அனைத்து விதைகளையும் சேதம் ஏற்படுத்தக்கூடியவை. கிடங்குகளில் இவை விதை முட்டைகளின் மீது பறந்து கொண்டிருக்கும் அல்லது ஊர்ந்து கொண்டிருக்கும். வண்டுகளைப் போல் அல்லாமல் அந்துப்பூச்சிகளின் புழுக்கள் மட்டுமே விதைகளை சேதப்படுத்தும். விதைகள் முழுவதும் குடையப்பட்டு குடைந்த இடங்களில் புழுவின் சேதம் காணப்படும். இதன் தாக்குதல் நெல்லில் அதிகமானால் இறுதியில் உமி மட்டுமே மிஞ்சும். அரிசி அந்துப்பூச்சி. இது நெல் அந்துப்பூச்சியை விட அளவில் பெரியதாகவும் சாம்பல் நிறமுடையதாகவும் இருக்கும். இப்பூச்சியின் புழுக்கள் உடைந்த விதை பொருட்களையும் குரணைகளையும் தானிய வகைகள் அனைத்தையும் நூலாம் படையினால் பின்னி அவற்றை உண்டு சேதப்படுத்தும். இப்பூச்சியின் புழுக்கள் வெளிவந்து பட்டு போன்ற நூலாம் படையினால் விதைகளை பிணைத்து உண்டு சேதம் உண்டாக்கும். மாவு அந்துப்பூச்சி. இப்பூச்சி குறிப்பாக மக்காச்சோள கதிர்களை தாக்குகின்றன. இப்புழுக்கள் முட்டைகளின் வெளியிலிருந்து கொண்டு விதைகளை உண்டு சேதப்படுத்தும். சேமிப்பு கிடங்கின் அந்துப்பூச்சி. இச்சிறிய சாம்பல் நிற அந்துப்பூச்சி உலகம் முழுவதும் காணப்படுகிறது. இவை நெல், மக்காச்சோளம், சோளம், நிலக்கடலை மற்றும் அனைத்து தானியங்களையும் தாக்கும். இதன் புழுக்கள் அதிக சேதம் உண்டாக்கக்கூடியவை. முட்டைகளிலிருந்து வெளிப்படும் புழுக்கள் மெல்லிய நூலாம் படையினால் விதைகளை ஒன்று சேர்த்துவிடும். பின்னர் அதிவேகமாக உண்டு கூட்டுப்புழுவாக மாறி பின்னர் அந்துப்பூச்சியாக வெளிவருகின்றது. விதைகளை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க கடைபிடிக்க வேண்டிய பொதுவான வழிமுறைகள் என்னென்ன? வயலிலேயே விதைகளை தாக்கும் பூச்சிகளான பயறு வண்டு, நெல்லந்து மற்றும் அரிசி கூன் வண்டு போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்த பால் பிடிக்கும் சமயத்தில் மாலத்தியான் பூச்சிக்கொல்லியை 0.5% என்ற அளவில் தெளிக்கலாம். விதைகளை சேமிக்கும் கலன்கள் மற்றும் அறைகளை நன்றாக சுத்தம் செய்து எந்தவித பூச்சிகள் மற்றும் அதன் கூடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அறுவடைக்கு பின் விதைகளை நன்றாக உலர்த்தி ஈரப்பதம் 8 முதல் 10 என்ற அளவில் இருக்குமாறு குறைக்க வேண்டும். நவீன சேமிப்பு களஞ்சியங்களை உபயோகித்தல், குறிப்பாக உலோக கலன்கள் சிறு விவசாயிகளுக்கு தானியங்களை சேமித்து வைத்துக் கொள்ள சிறந்த சாதனமாக விளங்குகிறது. தானிய முட்டைகளை தரையில் வைக்காது கட்டைகள் மற்றும் மூங்கில் பாய்களின் மீது அடுக்கி வைக்க வேண்டும். தானிய சேமிப்புக்கு பயன்படுத்தப்படும் சாக்குப்பைகள் புதியதாக அல்லது பூச்சியற்றதாக இருக்க வேண்டும். பழைய சாக்குப்பைகளை மாலத்தியான் அல்லது டைக்ளோர்வாஸ் 0.1% கரைசலில் நனைத்து உலர்த்தி பின் உபயோகிக்கலாம். மூட்டைகளை சுவற்றை ஒட்டி அடுக்காமல் தனித்தனியாக அடுக்கடுக்காக நல்ல இடைவெளி விட்டு காற்றோட்டமாக வைக்க வேண்டும். மூட்டைகளின் மீது மாலத்தியான் 0.1% கரைசலை மூட்டை நனையாமல் தானியங்கள் மேல் படாமல் அளவாக தெளித்து வரலாம். பயறு வகைகளான துவரை, உளுந்து, பாசிப்பயிறு முதலியவற்றை வேப்பம் மற்றும் உணவு எண்ணெய்களுடன் கலக்கி வைப்பதன் மூலம் பயறு வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இதை தவிர வேப்பங்கொட்டை தூளை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் உபயோகித்து பயன்பெறலாம். விதை சேமிப்பின் போது ஏற்படும் பூச்சிகளை அவற்றின் வாழ்க்கை நடைமுறையை பயன்படுத்தி அகற்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சாதனங்களான குழாய் வடிவ பொறி, கூம்பு வடிவ பொறி, பயறு வண்டுகளை பிடித்தழிக்கும் பொறி, பூச்சிகளை தானாகவே அகற்றும் சேமிப்பு கலன், பூச்சிகளின் முட்டைகளை அழிக்கும் உபகரணம், ஊதா கதிர் விளக்கு பொறிகளை பயன்படுத்தலாம். பயிர் அறுவடைக்கு பின்னர் சேமிப்பின் போது தானியங்களை அல்லது விதைகளை தாக்கும் பூஞ்சைகளை சேமிப்பு பூஞ்சைகள் என்று அழைக்கின்றோம். அறுவடைக்கு முன்னதாக வயலில் இப்பூஞ்சைகளின் தாக்குதல் அதிகமாக இருக்காது. ஆனால் சேமிப்பின் போது இப்பூஞ்சைகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். சேமிப்பு பூஞ்சானங்களின் வித்துக்கள் அறுவடையின் போது அல்லது களத்தில் தானியங்களை அல்லது விதைகளை சுத்தப்படுத்தும் போது தானியங்களின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொள்ளும். இவ்வாறு தொற்றுக்குள்ளான விதைகளை அதிக ஈரப்பதத்தில் சேமிக்கும் போது பூசண வித்துக்கள் முளைத்து
சேதத்தை ஏற்படுத்தும். பல்வேறு வகையான சேமிப்பு பூஞ்சைகளில் பெனிசிலியம் மற்றும் ஃபியூசோரியம் போன்றவை அதிக அளவில் விதைகளை அல்லது தானியங்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவையாகும். சேமிப்பு பூஞ்சைகள் மேலாண்மையின் முக்கியத்துவம் பற்றி அறிந்து கொள்ளலாம். சேமிப்பு பூஞ்சைகள் தானியங்களில் 2 முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது சேமிக்கப்பட்ட தானியங்களின் மேல் வளர்ந்து அவற்றை சேதப்படுத்துதல், நச்சுப் பொருட்களை தானியங்களில் உற்பத்தி செய்தல். சேமிப்பு பூஞ்சைகள் தானியங்கள் அல்லது விதைகளின் தரத்தை குறைப்பதுடன் சில நச்சுப் பொருட்களை தானியங்களில் உற்பத்தி செய்து மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கின்றன. சேமிப்பு பூஞ்சைகளால் ஏற்படும் தீமைகள் விதைகளின் முளைப்பு திறன் குறைதல், தானியங்களில் உள்ள சத்துக்கள் குறைதல், குறைந்த அரவை திறன், தானியங்களின் வாசனை மாற்றம், தானியங்களில் நிறமாற்றம், ஒன்றுடன் ஒன்று பிணைந்து கட்டியாதல். பூஞ்சை நச்சுக்கள். சேமிப்பின் போது சில பூஞ்சைகள் தானியங்களின் மேல் வளர்ந்து சில நச்சுப் பொருட்களை அதிக உற்பத்தி செய்யும். இந்த நச்சுக்கள் அடங்கிய தானியங்களை உண்ணும்போது பல்வேறு விளைவுகள் ஏற்படுகின்றன. பெனிசிலியம். இவ்வகை பூஞ்சைகள் தானியங்களை குறைந்த வெப்பநிலைகளில் தாக்கும் தன்மையுடையது. மேலாண்மை முறைகள் என்னென்ன அவற்றை தெரிந்து கொள்ளலாம். சேமிப்பு பூஞ்சைகளின் தொற்று வராமல் தவிர்த்தலே பூஞ்சை நச்சுக்களின் பாதிப்பை தடுக்கும் சிறந்த வழியாகும். அதனால் சேமிப்பிற்கு முன்னர் விதைகளை அல்லது தானியங்களை நன்கு உலர்த்தி சரியான ஈரப்பதத்தில் சேமிக்க வேண்டும். மேலும் பூச்சி மற்றும் நோய் பாதித்த விதைகளை பிரித்தெடுத்து நல்ல சுத்தமான பூச்சிகள் உட்புக வாய்ப்பற்ற சேமிப்பு கலன்களில் சேமிக்க வேண்டும். சேமிப்பு பூஞ்சைகளின் பாதிப்பை குறைக்க வழிமுறைகள் வேறென்னென்ன? சரியான ஈரப்பதத்தில் பயிர்களை அறுவடை செய்தல் வேண்டும். நன்றாக சுத்தப்படுத்தக்கூடிய மற்றும் தானியங்களில் பாதிப்பை ஏற்படாத அறுவடை இயந்திரங்களை அறுவடைக்கு பயன்படுத்த வேண்டும். பூச்சி மற்றும் நோய் தாக்குதலற்ற நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட விதைகள் அல்லது தானியங்களையே சேமிக்க வேண்டும். சேமிப்பு கலன்களில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாகாத வகையில் நல்ல காற்றோட்டத்துடன் இருத்தல் வேண்டும். விதைகளை சேமிப்பதற்கு முன் பூசணக்கொல்லி மருந்தினை கொண்டு விதை நேர்த்தி செய்து பின் சேமிக்கவும். பூசணக்கொல்லி மருந்தான கேப்டான், திரம், கார்பன்டசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதனால் சேமிப்பின் போது ஏற்படக்கூடிய சேமிப்பு பூஞ்சைகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். தொகுப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி. பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம்,
அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.